our environment. இது class 3 science சமச்சீர் கல்விக்கான syllabus and this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். Our environment. Environment அப்படின்னா என்னது? சுற்றுச்சூழல். நம்முடைய சுற்றுச்சூழல். Learning objectives. At the end of this lesson, the students will be able to. இந்த பாடத்தோட நோக்கம் வந்து என்ன? இந்த பாடம் படிக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்? Differentiate biotic and abiotic factors. Biotic factors அப்படின்னா உயிருள்ள காரணிகள். ஏபயோட்டிக்னா உயிரற்ற காரணிகள். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் உள்ள தொடர்பு வந்து என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து என்னது? அண்டர்ஸ்டாண்ட் பேலன்ஸ்ட் ஈகோசிஸ்டம். சுற்றுச்சூழல் சமநிலை அப்படின்னா வந்து என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்டிங் ட்ரீஸ். மரம் நடுதலின் முக்கியத்துவம் வந்து என்ன அப்படின்றத பத்தியும் டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்க போறோம். என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல். யாழினி அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல் வித் ஹர் ஃபாதர். யாழினியும் அவளோட தோழிகளும் அதாவது நண்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்க போறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு வந்து போறாங்க. யாரோட போறாங்க? யாழினியோட அப்பாவோட போயிட்டு இருக்காங்க. யாழினி அப்போ வந்து என்ன சொல்றா? ஹே லுக் அட் தி பேரட்ஸ், வேர் ஆர் தி கோயிங் டாடி அப்படின்னு வந்து கேட்கிறா. யாழினி வந்து அந்த பச்சை கிளிகளை வந்து பார்த்து என்ன சொல்றா? அதோ பாருங்க பச்சை கிளிகள், அது எல்லாம் எங்க போகுது அப்பா அப்படின்னு வந்து அப்பா கிட்ட வந்து கேட்கிறா. அப்ப ஃபாதர் வந்து என்ன சொல்றாங்க? தே ஆர் ஃப்ளையிங் டுவர்ட்ஸ் தி பாண்ட். அது வந்து குளத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கு. நவ் தே வில் செட்டில் ஆன் தி ட்ரீஸ். அது போய் எங்க போய் உட்கார போகுது? அந்த மரத்துல போய் உட்கார போகுது அப்படின்னு வந்து ஃபாதர் வந்து சொல்றாப்ல. ஃபாத்திமா வந்து கேட்கிறாப்ல. அடுத்து என்ன கேட்கறாங்க ஃபாத்திமா? அங்கிள் அங்கிள் கேன் யூ ப்ளீஸ் டேக் அஸ் தேர். மாமா எங்களையும் அங்க வந்து கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு வந்து ஃபாத்திமா வந்து யாழினி அப்பா கிட்ட வந்து கேட்கிறா. சோ இங்க பாருங்க, இதுதான் அந்த பாண்ட். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அந்த கிளிகள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பறந்து வந்து இந்த மரத்தின் கிளையில வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்க. சோ பாண்டுல நீங்க என்னெல்லாம் இங்க வந்து பார்க்க முடியுது? டக் வாத்து இருக்கு, அடுத்து மீன் இருக்கு, நெக்ஸ்ட் தவளை வந்து இருக்கு, முயல் இருக்கு, அது பக்கத்துல வந்து என்ன இருக்கு? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, நெக்ஸ்ட் வந்து எரும மாடு வந்து இருக்கு, நெக்ஸ்ட் இங்க பாருங்க வெட்டுக்கிளி. ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து பாண்ட் கிட்ட வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டீஃபன், எஸ் அங்கிள், ஷால் வி கோ அண்ட் ஹாவ் அ லுக் அட் தம். அப்போ வந்து ஸ்டீஃபன் வந்து கேட்குறான், மாமா நம்மளும் அங்கே போய் அதை வந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஃபாதர், ஓ எஸ். அப்போ என்ன சொல்றாங்க யாழினி அப்பா? சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு தே ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் தி பாண்ட். அந்த குளத்தை நோக்கி நடந்து வந்து போறாங்க. யாழினி, வி ஷுட் பி குவைட் வைல் வாக்கிங் as there are not only parrots on trees but also ants, spiders, squirrel, myna and monkey. அப்ப யாழினி வந்து என்ன சொல்றா? நம்ம வந்து அமைதியா நடந்து போகலாம், ஏன்னா அங்க வந்து பச்சை கிளிகள் மட்டும் அந்த மரத்துல வந்து இருக்கல, மற்ற விலங்குகளும் வந்து இருக்கு. ஸோ என்னெல்லாம் விலங்குகளை வந்து சொல்றா? ஆண்ட்னா எறும்பு, ஸ்பைடர்னா சிலந்தி, ஸ்குரில்னா என்னது? அணில், மைனா பறவை, சரிங்களா? அண்ட் மங்கி, மங்கினா குரங்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விலங்குகளும் வந்து அங்கே இருக்கு அப்படின்னு வந்து யாழினி வந்து சொல்றா. ஃபாத்திமா அப்ப வந்து என்ன சொல்றா? ஓ ஓ லுக் அட் த ஃபிஷ் அண்ட் ஃப்ராக் இன் தி பாண்ட், ஐ கேன் see a turtle too. அப்போ வந்து அந்த குளத்துக்குள்ள வந்து மீனையும் தவளையும் வந்து பார்த்து சொல்றா, ஏன் அங்க பாருங்க மீனும் தவளையும் அந்த குளத்துக்குள்ள வந்து இருக்கு, அதே மாதிரி என்னால வந்து ஆமைகளையும் பார்க்க முடியுது அப்படின்னு வந்து சொல்றா. ஃபாதர் வந்து அப்ப என்ன சொல்றாங்க? எஸ், see how they live in the same place depending on one another. அப்ப அப்பா வந்து என்ன சொல்றாங்க? பாருங்க எல்லா விலங்குகளும் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வாழுது, அதே மாதிரி ஒன்றை ஒன்று சார்ந்து வந்து வாழுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டீஃபன், see there goat and cow are grazing near the pond. அப்ப ஸ்டீஃபன் வந்து ஆடையும் மாடையும் பார்த்து என்ன சொல்றான்? அந்த ஆடும் மாடும் வந்து அந்த குளத்துக்கு பக்கத்துல வந்து உள்ள வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். ஃபாதர் வந்து என்ன சொல்றாங்க அப்போ? சில்ட்ரன், we are getting late, we shall go to school. குழந்தைகளா ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து அப்பா வந்து சொல்றாங்க. அப்போ சில்ட்ரன் வந்து என்ன சொல்றாங்க? எஸ் அங்கிள், ஆமா அங்கிள் லேட் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷோயிங் அஸ் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். எங்களுக்கு இந்த அழகிய இடத்தை வந்து காமிச்சதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து நன்றி சொல்றாங்க மாமாவுக்கு, சரிங்களா? ரைட் தி நேம்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் தட் யூ see in the previous page picture. அதாவது முன்னாடி பக்கத்துல வந்து அனிமல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, அதோட பேர்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் அனிமல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம்? ஃபிஷ் மீன் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக் தவளை வந்து இருந்துச்சு, டக் வந்து இருந்துச்சு, வாத்து, அடுத்து கவ் மாடு, கோட் இருந்துச்சு, பஃபலோ வந்து இருந்துச்சு, வேற என்ன இருந்துச்சு? பேரட்,
அடுத்து கிராஸ் ஹாப்பர் வெட்டுக்கிளி வந்து இருந்துச்சு. வேற ரேபிட் வந்து இருந்துச்சு. சரிங்களா? கிளாசிஃபை தி ஃபாலோயிங் இன்டு நேச்சுரல் திங்ஸ் அண்ட் மேன்மேட் திங்ஸ். இங்க கீழே லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இயற்கையான பொருள்கள் வந்து என்ன, மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்றத வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேம். டேம்னா அணைக்கட்டு. ஸோ இது வந்து நேச்சுரல் திங்கா மேன்மேட் திங்கா? மனிதனால் உருவாக்கப்பட்டவை. ஸோ டேமை வந்து இங்க எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரிவர். ரிவர்ன்றது வந்து ஆறு. இது வந்து மனிதனால் உருவாக்க முடியாது, இது வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ ரிவர். கோகோனட் ட்ரீ. தென்னை மரமும் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் திங் தான். அடுத்து பில்டிங். பில்டிங் வந்து கட்டிடம் வந்து யார் வந்து கட்டுவான்? மனிதன் தானே கட்டுவான். ஸோ பில்டிங். மேன் மேட் திங்ஸ். ஜாஸ்மின். பூ வந்து மனிதனால் உருவாக்க முடியாது, வளர்க்க முடியுமே தவிர நம்ம வந்து உருவாக்க முடியாது. ஹில். ஹில்னா குன்று. குன்றும் அப்படிதான், இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு பொருள். கிளவுட். மேகங்களும் அப்படித்தான். நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் வெசல், அதாவது சில்வர் பாத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்திரம் வந்து மனிதனால் உருவாக்கக்கூடியவை. ஸோ சில்வர் வெசல். செல்போன் மேன்மேட் திங், கைபேசி. சரிங்களா? டெம்பிள்னா கோயில். இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் தானே. டெம்பிள்ன்றது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான், இது வந்து மேன்மேட் திங். கேக் பேக் பண்ணி நம்ம தான் வந்து தயாரிக்கிறோம். ஏர். சன்னு, இது வந்து நேச்சுரல் திங். சன்னு, ஏர். ஷிப் வந்து மேன்மேட், கப்பல். வாட்டர், நீருன்றது வந்து நேச்சுரல் திங். பென்சில் மேன்மேடு. புக் மேன்மேட். டால் பொம்மை மேன்மேடு. நெக்ஸ்ட் ஃபுட்பால் கால்பந்து மேன்மேடு. சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூ, இயற்கையாகவே இருக்கக்கூடிய பூவு. சரிங்களா? ஸோ இது வந்து நேச்சுரல். crocodile, இதுவும் வந்து நேச்சுரல் திங். crocodile. ஏரோப்ளைன் விமானம் மேன்மேட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. Let us connect. Match the following sources with their products and uses. இங்க வந்து மூலப்பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அது மூலமா கிடைக்கிற இயற்கை வளங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பயன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ எப்படி மேட்ச் பண்றது அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மரம் வந்து கொடுத்துருக்காங்க. மரம்னா ட்ரீ. ஸோ இது மூலமா நமக்கு என்ன மூலப்பொருள் வந்து கிடைக்கும்? வுட் வந்து கிடைக்கும். வுட்ன்றது வந்து மரக்கட்டை. இந்த மரக்கட்டையை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து என்ன வந்து செய்ய முடியும்? ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர்னா மர சாமான்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து செய்ய முடியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஷீப் வந்து கொடுத்துருக்காங்க. ஷீப்னா செம்பரி ஆடு. இது மூலமா நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும்? கம்பளி வந்து கிடைக்குமா? கம்பளினா உல். அடுத்து வந்து லெதர். லெதர்னா தோல். சரிங்களா? ஸோ இதை ரெண்டையும் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து என்ன வந்து செய்யலாம்? ஸோ இதை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன வந்து செய்யலாம்? ஆடைகள் வந்து செய்யலாம். கம்பளி சட்டை இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? விண்ட் மில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இது மூலமா நமக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்? காற்றாலை மூலமா நமக்கு வந்து காற்றாற்றல் வந்து கிடைக்கும். எனர்ஜினா ஆற்றல். காற்றாற்றல் வந்து கிடைக்கும். இது மூலமா நம்ம வந்து மின்சாரம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த பிக்சர் வந்து எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது? கிராப் பிளான்டிங், நெற்பயிர் நடுதல். சரிங்களா? ஸோ இது மூலமா நமக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்? உணவுப் பொருட்கள் வந்து கிடைக்கும். ஸோ ஃபுட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பாறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்? உலோகம் வந்து கிடைக்குமா? மினரல்ஸ். இந்த உலோகத்தை வந்து பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? ஆபரணங்கள் வந்து செய்யலாம். ஸோ ஜுவல்லரி. சரிங்களா? ஸோ இப்படி வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், சுற்றுச்சூழல் காரணிகள். அவர் என்விரான்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங் அரௌண்ட் அஸ். சுற்றுச்சூழல் அப்படின்னா வந்து என்னது? நம்மளை சுற்றி உள்ள அத்தனையும் சுற்றுச்சூழலுக்குள்ள வந்து அடங்கும். இட் ஹாஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். சுற்றுச்சூழல் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து பொதுவாக வந்து உயிருள்ள காரணிகள் மற்றும் உயிரற்ற காரணிகள் அப்படின்னு வந்து ரெண்டு விதமா வந்து இருக்கும். We are surrounded by living things such as plants and animals. உயிருள்ள காரணிகள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டா
இது கீழே என்னெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம்? தாவரங்கள், விலங்குகள். அதே மாதிரி உயிரற்ற காரணிகள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இது கீழே என்னெல்லாம் பார்க்கலாம்னா, வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகள், சன்லைட் சூரிய ஒளி, அடுத்து ஏர்னா காற்று அண்ட் லேண்ட்னா நிலம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற காரணிகள். The living and non-living things in our environment interact with one another. அதாவது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுற்றுச்சூழல்ல வந்து பார்த்தோம்னா ஒன்றை ஒன்று வந்து சார்ந்து வந்து இருக்கும். Our environment is a wonderful gift to us given by the nature. சுற்றுச்சூழல் அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு பரிசு. இது யார் தந்த பரிசு? இயற்கை நமக்கு தந்த ஒரு பரிசு. என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னா வந்து என்னது? சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. A person who protects the environment. அதாவது சுற்றுச்சூழலை வந்து யார் வந்து பாதுகாக்கிறாங்களோ அந்த நபரை தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? As an environmentalist, you can volunteer to protect plants and animals. நீங்களும் இந்த மாதிரி உங்களை வந்து நீங்களே வந்து வாலண்டியர் பண்ணிக்கிட்டு நீங்க பிளான்ஸ் அதாவது தாவரங்களையும் விலங்குகளையும் நீங்களும் வந்து இந்த மாதிரி பாதுகாக்கலாம். சரிங்களா? வாலண்டியர்னா தன்னார்வலர், தானே முன் வந்து அந்த செயலை வந்து செய்யறவங்கள தான் வாலண்டியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி முன் வந்து தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாக்கிற செயலில் வந்து ஈடுபடணும். ஸோ இந்த பிக்சரை வந்து பாருங்க. இங்க வந்து என்னெல்லாம் லிவிங் திங்ஸ் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ட்ரீ இதெல்லாமே வந்து லிவிங் திங்ஸ் தான். நான் லிவிங் திங்ஸ் வந்து நீங்க என்னெல்லாம் பார்க்கலாம்? இந்த சன்லைட், வாட்டர், ராக். ஸோ இதெல்லாமே வந்து நான் லிவிங் திங்ஸ். ஸோ இது வந்து பாருங்க ஒன்றை ஒன்று வந்து சார்ந்து வந்து இருக்கு. சரிங்களா? எதுவும் வந்து இண்டிபெண்டன்ட் தனித்து வந்து இல்லை. சரிங்களா? எல்லாமே வந்து டிபெண்டா தான் வந்து இருக்கு. Our environment has two main factors. சுற்றுச்சூழல் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து மிக முக்கியமான 2 காரணிகள் வந்து இருக்கு. என்னென்ன? பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா உயிர் காரணிகள். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா வந்து என்னது? உயிரற்ற காரணிகள். ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது கீழே நீங்க என்னெல்லாம் பார்க்கலாம்? லிவிங் ஆர்கானிசம்ஸ். எந்த உயிர்களுக்கு வந்து உயிர் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் அவர் என்விரான்மெண்ட் ஆர் கால் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். சுற்றுச்சூழல்ல உள்ள உயிர் உள்ளவை அனைத்தும் உயிர் காரணிகள். எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன? லயன், லயன்னா சிங்கம். நெக்ஸ்ட் வந்து பிளான்டைன் ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க, வாழை மரம். அடுத்து டவுனா என்னது? புறா. ஹியூமன் பீங்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து உயிர் இருக்கா? ஸோ அதனால தான் இது வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு கீழே வந்து வருது. ஹியூமன் பீயிங்ஸ்னா நம்ம வந்து மனித இனம். ஸோ நம்மளும் வந்து என்னது? பயோட்டிக் ஃபேக்டர். நம்மளும் வந்து உயிர் உள்ள காரணிகள் தான். சரிங்களா? அடுத்து வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரற்ற காரணிகள். ஸோ இது கீழே என்னெல்லாம் வரும்? நான் லிவிங் திங்ஸ். எந்த பொருட்களுக்கு வந்து உயிர் இல்லையோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ நான் லிவிங் திங்ஸ் இன் அவர் என்விரான்மெண்ட் ஆர் கால் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன? ஏர், சாயில், வாட்டர், சன்லைட், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. காற்று, மண், நீர், சூரிய ஒளி, வெப்பம். ஸோ இது எல்லாமே அதாவது வெப்பநிலை. டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏபயோட்டிக் ஃபேக்டர். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது டிஃபரன்ஸ் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் உயிர் காரணிகள், அப்படி இல்லைன்னா உயிருள்ளவை. ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நான் லிவிங் திங்ஸ் உயிரற்ற காரணிகள், அப்படி இல்லைன்னா உயிரற்றவை. சரிங்களா? தே கேன் பிரீத் அண்ட் க்ரோ. உயிருள்ள காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா உயிருள்ள காரணிகள்னால சுவாசிக்க முடியும், அதே மாதிரி வளரவும் முடியும். பட் உயிரற்ற காரணிகள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா தே கேனாட் பிரீத் அண்ட் க்ரோ. சுவாசிக்க முடியாது, அதே மாதிரி வளர்ச்சியும் வந்து இருக்காது. தே நீட் ஃபுட் டு லிவ். உயிருள்ள காரணிகளுக்கு வந்து உயிர் வாழ உணவு வந்து தேவை. ஆனா உயிரற்ற காரணிகளுக்கு வந்து உணவு வந்து தேவையில்லை. தே டு நாட் நீட் ஃபுட் டு லிவ். தே கேன் ஃபீல். உயிருள்ள காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள காரணிகளுக்கு பொதுவா உணர்ச்சிகள் வந்து உண்டு. உயிரற்ற காரணிகளுக்கு வந்து உணர்ச்சிகள் வந்து இல்ல. தே கேனாட் ஃபீல். தே கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். உயிருள்ள காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா உயிரிகளை உருவாக்கும். யங் ஒன்ஸ்னா உயிரிகள். சரிங்களா? ஸோ அதை வந்து உருவாக்கும். பட் ஆனா உயிரற்ற காரணிகள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இளம் உயிரிகளை உருவாக்காது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிறேன். ஹியூமன் பீயிங் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் திங். மனிதனால சுவாசிக்க முடியுமா? அதே மாதிரி வளரவும் வந்து முடியுமா? மனிதன் உயிர் வாழணும்னா உணவு வந்து தேவை. மனிதனுக்கு வந்து அழுகை, சிரிப்பு இந்த மாதிரியான உணர்ச்சிகள் வந்து இருக்கு.
ஹியூமன் பீயிங்ஸ்னால உயிரிகளை வந்து உருவாக்க முடியும். சரிங்களா? தே கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். இப்போ நான் லிவிங் திங்ஸ் டேபிள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து உயிர் இருக்கா? இல்ல. இதனால சுவாசிக்க முடியுமா? முடியாது. வளர முடியுமா? முடியாது. இதுக்கு வந்து சாப்பாடு வந்து தேவையா? தேவையில்லை. அதே மாதிரி டேபிள வந்து அடிச்சீங்கன்னா ஃபீல் பண்ணுமா? ஃபீல் பண்ணாது. டேபிள் வந்து இன்னொரு குட்டி வந்து போடுமா? போடாது. சரிங்களா? ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். பிளான்ட்ஸ் cannot மூவ் அரவுண்ட் லைக் அனிமல்ஸ். தாவரத்தினால வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர முடியாது விலங்குகள் மாதிரி. பட் தே க்ரோ அண்ட் தேர் ஷூட்ஸ் ஷோ மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் தி சன். ஆனா துளிர்க்கும் தாவர பகுதி வந்து இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சூரியனை நோக்கி வந்து வளரும். ஸோ த பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அதனால தாவரங்களை வந்து என்னன்னு வந்து சொல்றோம்? உயிர் உள்ள காரணிகள் அப்படின்னு வந்து சொல்றோம். மோர் டு நோ, அமீபா இஸ் அன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். அமீபா அப்படின்றது வந்து என்னது? ஒரு செல் உயிரி. ஏன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு செல் தான் வந்து இருக்கு. இட் ஹாஸ் தி எபிலிட்டி டு ஆல்டர் இட்ஸ் ஷேப். அமீபாவிற்கு தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உண்டு. இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1755. இது 1755ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? கிளாசிஃபை தி ஃபாலோயிங் அஸ் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிருள்ள காரணிகள் மற்றும் உயிரற்ற காரணிகளை வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எழுதுவோமா? இங்க ஃபேக்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பயோட்டிக், ஏபயோட்டிக். பயோட்டிக்னாலே லிவிங், ஏபயோட்டிக்னா என்னது? நான் லிவிங் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பயோட்டிக் வந்து பிரிச்சு எழுதுறதுக்கு என்னெல்லாம் எழுதணும்? பிளான்ட், ஃபிஷ், எலிஃபண்ட், பீகாக், அடுத்து என்ன? கேட், ஃப்ராக், மேன், லயன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் லிவிங் திங்ஸ். ஸோ இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. பிளான்ட்ஸ்னா தாவரங்கள், ஃபிஷ் மீன், எலிஃபண்ட் யானை, பீகாக் மயில், நெக்ஸ்ட் கேட் பூனை, ஃப்ராக் தவளை, மேன் மனிதன், அடுத்து லயன், லயன்னா சிங்கம். சரிங்களா? ஏபயோட்டிக் சேர் உயிரற்ற பொருட்கள், நாற்காலி, வாஷிங் மிஷின், துணி துவைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவோம்ல அது. நெக்ஸ்ட் புக்கு புத்தகம், கிளாஸ் கண்ணாடி, சாக் பீஸ் எழுதுறதுக்கு பயன்படுத்துறது, ரெயின் மழை, வாட்ச் கடிகாரம், பென் பேனா அண்ட் வாட்டர் நீர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். Think and answer. A swing goes to and fro. Is it living or non-living thing? Swing அப்படின்னா வந்து என்னது? ஊஞ்சல். ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னமும் பின்னமும் வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகுறதுனால இது வந்து நான் லிவிங் திங்கா லிவிங் திங்கா? மூவ் ஆகுறதுனால இதை வந்து லிவிங் திங் அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்விங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரற்ற ஒரு பொருள். ஸோ இது வந்து நான் லிவிங் திங். ஸ்விங் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து தானா வந்து மூவ் ஆகுது. ஒன்று வந்து காற்று பட்டு வந்து மூவ் ஆகும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தள்ளுறதுனால இது வந்து மூவ் ஆகும். சரிங்களா? We get wood from trees. Which are the living things? A chair is made from wood. Is the chair a living thing or a non-living thing? இப்போ நமக்கு வந்து தெரியும் மரம்ன்றது வந்து ஒரு லிவிங் திங். சரிங்களா? ஸோ அது மூலமா நமக்கு வந்து மரக்கட்டை வந்து கிடைக்குது. இந்த கட்டையில இருந்து நம்ம வந்து சேர் வந்து செய்கிறோம். ஸோ சேர்ன்றது வந்து உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா? இது வந்து ஒரு உயிரற்ற பொருள். ஏன்னா மரம்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள ஒரு பொருள். இது மூலமா கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற பொருள் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நான் லிவிங் திங். Try to answer. Look at the picture and answer the question. இங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து பதில் அளிக்க வந்து சொல்லியிருக்காங்க. Which of the non-living thing can float? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது லிஸ்ட் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த உயிரற்ற பொருட்கள்னால எதனால வந்து மிதக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க? அயன் ராட் இரும்பு துண்டு, ஸ்டோன்னா கல், ஏர் ஃபில்டு பால் அதாவது காற்று நிரப்பிய பந்து, அடுத்து காயின் நாணயம். ஸோ இதுல வந்து எது வந்து மூழ்கும் எது வந்து மிதக்கும்? அதாவது ஏர் ஃபில்டு பால் வந்து ஃப்ளோட் ஆகும். சரிங்களா? ஏன்னா அதுதான் வந்து லைட் வெயிட்டா வந்து இருக்கும், அதனால வந்து ஃப்ளோட் ஆகும். மிதது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீர்ல வந்து மூழ்கிடும். ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க.
The following statements describe some of the characteristics of living things. உயிர் உள்ளவை அவற்றின் வந்து சில பண்புகளை வந்து கூற்றுகளா வந்து கொடுத்திருக்காங்க. Identify and write the characteristic features using the given hints. இந்த க்ளூஸை வந்து பயன்படுத்தி எதுக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்றது மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்றுகள் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பண்புகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? டச் மீ நாட் பிளான்ட் க்ளோசஸ் இட் ஸ்லீவ்ஸ் வென் இட் இஸ் டச்டு. டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு வந்து என்னது? தொட்டா சினிங்கி அந்த தாவரம். சரிங்களா? நீங்க போய் அதோட இலைகளை வந்து தொட்டிங்கன்னா உடனே வந்து என்ன பண்ணும்? அந்த இலைகளை வந்து மூடிக்கொள்ளும். ஸோ இது வந்து எதை வந்து குறிக்குது? ஒரு உணர்ச்சியை வந்து குறிக்குது. ஸோ உணர்ச்சி அப்படின்னா வந்து என்னது? ஃபீலிங்ஸ். ஸோ ஃபீல், FEEL. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எ பப்பாயா சீட் பிகம்ஸ் அ பப்பாயா ட்ரீ. ஒரு பப்பாளி விதை வந்து மரமா வந்து மாறுது. இது வந்து எதை வந்து குறிக்குது? வளர்ச்சியை வந்து குறிக்குது. ஸோ growth, grow. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எ டவ் ஃப்ளைஸ் இன் தி ஸ்கை. புறா வந்து வானில் வந்து பறக்குது. ஸோ எதுக்காக வந்து பறக்குது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போறதுக்காக வந்து பறக்குது. ஸோ இது வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்க? மூவ்மெண்ட், நகர்வு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுது. எ கவ் ஈட்ஸ் கிராஸ். பசு வந்து புல்ல வந்து மேயுது. எதுக்காக வந்து மேயுது? தனக்கு வந்து உணவு தேவை, அதுக்காக வந்து மேயுது. ஸோ நீட்ஸ் ஃபுட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எ கேட் கிவ்ஸ் பர்த் டு கிட்டன்ஸ். பூனை வந்து குட்டி போடுறது. இது வந்து என்னது? ஒரு ரீப்ரொடக்ஷனை வந்து குறிக்குது. அதாவது இனப்பெருக்கம், தன்னோட இனத்தை வந்து பெருக்குது. ரீப்ரொடியூஸ். ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஏர். நம்ம வந்து என்ன பண்றோம்? அதாவது காற்றை வந்து உள்வாங்குறோம், அதே மாதிரி வெளியிடுறோம். இது வந்து எதை வந்து குறிக்குது? பிரீத்திங், சுவாசம். சரிங்களா? ஸோ பிரீத், சுவாசிக்கிறது. BREATHE. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? Divide the class into 2 groups and ask the first group to write any 5 biotic factors and the second group to write any abiotic factors. ஸோ இங்க வந்து ஸ்கூல்ல வந்து 2 குரூப்பா வந்து பிரிச்சுக்கோங்க. 5 number of biotic factors வந்து குரூப் A வந்து எழுதணும். அதே மாதிரி 5 number of abiotic factors வந்து குரூப் B வந்து எழுதணும். சரிங்களா? உங்களை ஸ்கூல்ல சுத்தி என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து பார்த்து வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? லிவிங் திங்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஏபயோட்டிக்னா நான் லிவிங். ஸோ லிவிங் திங்ஸ் நீங்க என்னெல்லாம் வந்து பார்க்க முடியுது? உங்க ஸ்கூலை சுத்தி ஸ்குரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீச்சர் வந்து பார்க்கலாம். வேற பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேற என்னெல்லாம் நீங்க பார்க்கலாம்? ட்ரீல வந்து லிசர்ட் வந்து பார்க்கலாம். அடுத்து கோட் எல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம் சுத்தி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஸ்கூல்ல வந்து தண்ணி வச்சிருப்பாங்களா? ஸோ வாட்டர், சன். உங்களுக்கு வந்து சன்லைட் வந்து கிடைக்குதா? ஸோ சன்ன்றது வந்து என்னது? ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் இருக்கு? ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். டெம்பரேச்சர், சன் மூலமா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வேற என்ன எழுதலாம்? லேண்ட், நம்ம நடக்கிற பூமி, அது வந்து ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர். நம்ம பிரீத் பண்ற ஏர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து குறிக்குது. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிர் காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் உள்ள தொடர்பு வந்து என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். All biotic factors depend upon abiotic factors for their living. அனைத்து உயிர் காரணிகள் வந்து எதை வந்து சார்ந்து வந்து இருக்கு? உயிரற்ற காரணிகளை வந்து சார்ந்து வந்து இருக்கு. எதுக்காக வந்து சார்ந்து இருக்கு? வாழ்றதுக்காக. தான் வாழ்றதுக்காக இந்த உயிரற்ற காரணிகளை வந்து சார்ந்து வந்து இருக்கு. Biotic and abiotic factors are linked to each other by the flow of energy through food. உயிர் காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் உள்ள தொடர்பு வந்து எப்படி வந்து இருக்கு? அதாவது எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னா உணவு மூலமா வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உணவு மூலமா தான் ஆற்றல் வந்து ஒரு இதுல இருந்து இன்னொருதுக்கு வந்து பரிமாறுது. சரிங்களா? ஸோ அதனால உணவு மூலமா வந்து ஆற்றல் வந்து பரிமாறுது. Plants are the most important among all the living organisms. உயிர் காரணிகள்லயே மிக முக்கியமான உயிர் காரணி வந்து என்னது? தாவரம். ஏன் அப்படி வந்து சொல்றோம்? Because they can only make food from the abiotic factors like air, soil, water and sunlight. ஏன் தாவரத்தை வந்து மிக முக்கியமான உயிர் காரணி அப்படின்னு வந்து சொல்றோம்? ஏன்னா தாவரத்தினால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உணவை வந்து தானே தயார் செய்து கொள்ள வந்து முடியும். ஸோ அது வந்து எது மூலமா வந்து தயார் செய்து? உயிரற்ற காரணிகளை வந்து பயன்படுத்தி வந்து உணவை வந்து தயார் செய்யுது.
ஸோ என்னெல்லாம் உயிரற்ற காரணிகள் வந்து பயன்படுது, அதாவது காற்று, சாயில் மண், வாட்டர்னா நீர், அப்புறம் வந்து சூரிய ஒளி. ஸோ இதை வந்து பயன்படுத்தி தாவரம் வந்து உணவை வந்து தயாரிக்குது. A few examples for interaction between biotic and abiotic factors are given below. இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்? உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் உள்ள தொடர்பை வந்து சம்பந்தப்படுத்துற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, பிளான்ட்ஸ்னா தாவரம். தாவரம் வந்து சர்வை பண்றது, அதாவது வாழ்றதுக்கு வந்து அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? சாயில், அதாவது மண், வாட்டர் நீர், சன்லைட் சூரிய ஒளி, மற்றும் ஏர் காற்று. சரிங்களா? ஸோ இது 4 வந்து தேவைப்படுது. இது 4 வந்து என்னது? ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 4 ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸை வந்து பயன்படுத்தி இந்த பிளான்ஸ் வந்து இந்த பூமியில வந்து சர்வை பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ், மனிதனை வந்து பார்க்கலாம். மனிதனுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுது? அவன் வந்து உயிர் வாழணும்னா என்னெல்லாம் மினிமமா வந்து தேவைப்படுது? பிளான்ஸ், தாவரங்கள். ஏன்னா தாவரம் மூலமா தான் மனிதனுக்கு வந்து உணவு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ தாவரங்கள். அடுத்து வந்து வாட்டர், தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? முடியாது. ஸோ நீர் வந்து மிக முக்கியமானது. அதே மாதிரி தான் காற்று, சுவாசிக்க முடியாம நம்ம வந்து உயிர் வாழ முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அனிமல்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து பயன்படுது. அடுத்து சன்லைட் சூரிய ஒளி. சரிங்களா? ஸோ இது வந்து மினிமமான ஒரு ரெக்குவயர்மெண்ட் மனிதன் வந்து உயிர் வாழ்றதுக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க, வாட்டர், ஏர் அண்ட் சன்லைட், இது 3 வந்து என்னது? ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரற்ற காரணிகள். அதே மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது லிவிங் திங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மனிதன் வாழ்றதுக்கு போத் லிவிங் திங்ஸ் அஸ் வெல் அஸ் நான் லிவிங் திங்ஸ் வந்து தேவைப்படுது. அடுத்து இங்க வந்து ஒரு பறவை வந்து கொடுத்திருக்காங்க, பேர்ட்ஸ் வந்து வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? ட்ரீஸ், மரங்கள். ஏன்னா அதுலதான் தன்னோட இருப்பிடம் வந்து அதை வந்து கூடு வந்து அமைச்சுக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் காற்று, ஏர், வாட்டர் தண்ணி, சன்லைட் சூரிய ஒளி. அடுத்து வந்து இன்செக்ட்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள், அது வந்து உணவா வந்து பயன்படும்ல. ஸோ பேர்ட்ஸ்க்கு வந்து இது எல்லாமே வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் இன்செக்ட்ஸ்னா ஒரு பூச்சிக்கு வந்து மினிமமா என்னெல்லாம் தேவைப்படுது? காற்று, ஏர். அடுத்து ஸ்மால் கிரியேச்சர்ஸ், இதோட சின்ன பூச்சிகள் வந்து தன்னோட உணவை வந்து பயன்படுத்தும். அதுதான் வந்து ஸ்மால் கிரியேச்சர்ஸ். சரிங்களா? இல்லைன்னா மற்ற உயிரினங்கள் கூட இருக்கலாம். அடுத்து சாயில்னா மண். அடுத்து பிளான்ட்ஸ், தாவரங்கள். ஸோ இது எல்லாமே வந்து இன்செக்ட்ஸ் வந்து சர்வை பண்றதுக்கு வந்து தேவைப்படுது. From the above picture, we understand that the plants need water, soil, air and sunlight to live. இப்போ தாவரம் வந்து உயிர் வாழணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? நீர், மண், காற்று மற்றும் சூரிய ஒளி. ஸோ இது அனைத்தும் வந்து தேவைப்படுது. Write the needs of the following. பேர்ட்ஸ்க்கு வந்து என்ன வந்து தேவைப்படும் உயிர் வாழ்றதுக்கு? ட்ரீஸ், மரங்கள் வந்து தேவைப்படும். அதோட இருப்பிடத்தை வந்து அமைச்சுக்கிறதுக்கு, கூடு பில்ட் பண்றதுக்கு வந்து ட்ரீஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட் வந்து வாட்டர், தண்ணி தேவை. ஏர், காற்று தேவை. அடுத்து சன்லைட், சூரிய ஒளி தேவை. அடுத்து வந்து இன்செக்ட்ஸ், பூச்சிகள் வந்து தேவை. பூச்சிகளுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படும்? ஏர், காற்று, சாயில், மண், ஸ்மால் கிரியேச்சர்ஸ், சிறிய உயிரினங்கள். அடுத்து பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் தேவை? மனிதனுக்கு வந்து பிளான்ட்ஸ் தேவை, தாவரங்கள். நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ், வாட்டர், ஏர் அண்ட் லேண்ட். லேண்ட் வந்து எதுக்கு வந்து தேவைப்படுது? அதாவது தன்னோட ஹோமை வந்து மேக் பண்றதுக்கு லேண்ட், நிலம் வந்து தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்னது? நீட்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங். நெக்ஸ்ட் ஈகாலஜியோட டெஃபினிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ecology is the science that deals with the relationship between the living things and their environment. ecology அப்படின்னா சூழலியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது உயிர் காரணிகளுக்கும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி கற்கும் அறிவியலின் ஒரு பிரிவே சூழியல் எனப்படும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் தி ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நீடட் ஃபார் தி ஃபாலோயிங் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் டு சர்வைவ். இங்க வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிர் காரணிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த உயிர் காரணிகள் வாழ்வதற்கு என்னெல்லாம் உயிரற்ற காரணிகள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? அனிமல்ஸ், விலங்குகள். விலங்குகள் வந்து வாழணும்னா அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை? ஏர், வாட்டர், சன்லைட், சாயில், லேண்ட். இது 3 வந்து பிளான்ட்ஸ்ல நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ பிளான்ஸ் அப்படின்னு வந்து சேர்த்துக்கிட்டோம்னா, பிளான்ஸ்ன்றது வந்து
பயோட்டிக் ஃபேக்டர். ஸோ இங்கே வந்து வீட், ஃபுட், கிராஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ், பிளான்ட் மூலமாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதை இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்றது வந்து யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? பட் ஆனால் இது வந்து நான் லிவிங் திங்ஸ், இதை வேணா நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். வீட், ஃப்ரூட் அண்ட் கிராஸ். இங்க ஹென் வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஹென்ன்றது வந்து பயோட்டிக் ஃபேக்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் பிளான்ஸ். பிளான்ஸ் வந்து சர்வை பண்ணணும்னா என்னெல்லாம் தேவை? ஏர், வாட்டர், சன்லைட் அண்ட் சாயில். ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் மாதிரியே எல்லாமே அதே கேட்டகரி வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதை லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? an animal that flies in the air. காற்றில் பறக்கக்கூடிய விலங்குகளை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எழுதலாம்? பேட், வவ்வால் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அனிமல்ஸ் lives in water is. நீரில் வந்து வாழக்கூடிய அனிமல் வந்து கேட்டிருக்காங்க. crocodile வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அனிமல் moves on the ground is. rabbit. நிலத்துல நகரக்கூடிய அனிமலை வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து eats only plants is. தாவரம் உண்ணக்கூடிய விலங்குகள். கவ் எழுதிக்கலாம், இல்லைன்னா எலிஃபென்ட் கூட வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது பேலன்ஸ்ட் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம் அப்படின்னா சுற்றுச்சூழல். சமநிலையான சுற்றுச்சூழல் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இமேஜின் an environment where there are only plants, deer and lion. ஒரு சுற்றுச்சூழலை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த சுற்றுச்சூழல்ல வந்து வெறும் தாவரங்கள், மான்கள், அப்புறம் சிங்கங்கள் இது மட்டுமே வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? வாட் will happen to the deer if we remove all the lions. இப்போ அங்க உள்ள சிங்கங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அகற்றிட்டோம், மான்களோட நிலைமை வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிங்கம் எல்லாத்தையும் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மான்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கும். ஏன்னா அதை சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கங்கள் வந்து இல்ல. வாட் will happen to the plants if there are no lions to eat the deer. இப்போ மானை சாப்பிட்றதுக்கான சிங்கங்கள் வந்து இல்ல, தாவரத்தோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தாவரத்தோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டே வந்து இருக்கும். ஏன்னா மான்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அந்த பிளான்ஸை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டு இருக்கும். பட் ஆனா டீட்ஸோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆயிட்டே வந்து இருக்கும். இஃப் ஆல் தி பிளான்ஸ் ஆர் ஈட்டன் வாட் will happen to the deer. இப்போ தாவரத்தோட எண்ணிக்கை கம்மியாயிட்டே வந்து இருக்குல்ல, ஸோ எல்லா பிளான்ஸையும் சாப்பிட்டுருச்சுன்னா மானோட நிலைமை வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மானோட நிலைமை வந்து என்ன? மானுக்கு வந்து தேவையான உணவு வந்து கிடைக்காது, ஃபுட் ஸ்கேர்சிட்டி வந்து ஏற்படும். அதனால வந்து மான் வந்து பஞ்சத்துல இறக்க வந்து நேரிடும் சாப்பாடு இல்லாம. ஸோ இதுதான் வந்து நடக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் ஈகோசிஸ்டம் எப்பயும் வந்து இருக்கணும். சரிங்களா? அதாவது மானை சாப்பிட்றதுக்கான சிங்கம் இருந்தா தான் செடிகள் வந்து ஓரளவு வந்து தாக்கு பிடிக்க முடியும், அது வந்து இருக்க முடியும். It is important for the food chain to exist in any ecosystem to make sure that the energy flows between the biotic and abiotic factors. இப்போ ஒரு சுற்றுச்சூழல் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா உயிர் காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இது ரெண்டுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் பரிமாற்றம் வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கணும். ஸோ இது வந்து எது மூலமா வந்து நடக்கும்? அதாவது உணவு சங்கிலி மூலமா வந்து நடக்கும். இப்போ பிளான்ஸ் வந்து டீர் சாப்பிடுது, டீரை வந்து லைன் சாப்பிடுது, லைனை வந்து கடைசியில வந்து மட்ல உள்ள பாக்டீரியாஸ் வந்து சாப்பிடுது. ஸோ இப்படி வந்து எனர்ஜி வந்து கண்டினியூஸா வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கா. ஸோ எப்படி வந்து இது வந்து ஃப்ளோ ஆகுது? அது வந்து ஃபுட் மூலமா வந்து ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? ஸோ அதான் வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. A balanced ecosystem supports animals, plants and microorganisms to grow in the environment. சுற்றுச்சூழல் வந்து எப்போ வந்து சம நிலையில வந்து இருக்கோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளோ இல்லைன்னா தாவரங்களோ அப்படி இல்லைன்னா நுண்ணுயிர்களோ வளர்றதுக்கு வந்து ஏற்ற சூழலை வந்து உருவாக்கும். An ecosystem is balanced when the biotic and abiotic factors are able to cycle the energy and the food as per their need. ஒரு சமமான சுற்றுச்சூழல் எப்போ வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையிலான வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் பரிமாற்றம் உணவு தேவைக்கேற்ப வந்து அப்படியே வந்து ஃப்ளோ ஆயிட்டே வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈகோசிஸ்டம் வந்து பேலன்ஸ்டா வந்து இருக்கும். The biotic factors in an ecosystem includes producers, consumers and decomposers. இப்போ உயிருள்ள காரணி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா சுற்றுச்சூழல்ல என்னெல்லாம் உயிருள்ள காரணிகள் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ப்ரொடியூசர்ஸ்னா தயாரிப்பாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர்ஸ்னா யாரு? நுகர்வோர். அண்ட் டீகம்போசர்ஸ் சிதைப்பவை. சரிங்களா? ஸோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள காரணிகள்.
ஃபர்ஸ்ட் வந்து எதை பத்தி பார்க்க போறோம்? ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னா தாவரம் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து ப்ரொடியூசர்ஸ். பிளான்ஸ் ஆர் தி பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க? இதுக்கான ரீசன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். The living things that can prepare their own food are called producers. அதாவது எந்த ஒரு உயிரினத்துக்கு வந்து நமக்கு தேவையான உணவை வந்து தாமே தயாரிக்கக்கூடிய சக்தி இருக்கோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்க? ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிரீன் பிளான்ஸ் ஆர் தி ப்ரொடியூசர்ஸ். பசும் தாவரங்களை தான் உற்பத்தியாளர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? they make their own food by the process called photosynthesis. தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை வந்து எப்படி வந்து தயார் செய்து? ஒளி சேர்க்கை மூலமா தயார் செய்து. hence they are called primary producers. அதனால தான் தாவரங்களை வந்து என்ன வந்து சொல்றாங்க? முதல் நிலை தயாரிப்பாளர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. humans and animals depends on plant for their food. மனிதர்களும் விலங்குகளும் வந்து தாவரத்தை வந்து சார்ந்து வந்து இருக்கும். எதுக்காக வந்து சார்ந்து வந்து இருக்கும்? உணவுக்காக வந்து சார்ந்து வந்து இருக்கும். A few plants do not produce their food and they depend on other plants. They are called parasitic plants. Example, கஸ்குட்டா. சில தாவரங்களுக்கு வந்து தமக்கு தேவையான உணவை வந்து தாமே தயாரிக்க முடியாமல என்ன பண்ணும்? பிற தாவரத்தை வந்து சார்ந்து வந்து வாழும். ஸோ அந்த மாதிரியான தாவரத்தை வந்து என்னன்னு வந்து சொல்றாங்க? ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எடுத்துக்காட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கஸ்குட்டா. சரிங்களா? அடுத்து வந்து கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ் அப்படின்னா வந்து யாரு? நுகர்வோர். நுகர்வோர்னா யூஸ் பண்றவங்கள தான் நுகர்வோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. The living things that eat the food prepared by the producers are called consumers. அதாவது உற்பத்தியாளர்கள் வந்து தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த உணவை வந்து உண்டு வாழும் உயிரினங்களை வந்து நுகர்வோர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Most of the living things depend directly or indirectly on producers for their food. அதாவது பெரும்பாலான உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா உணவிற்கு வந்து இந்த உற்பத்தியாளர்களை வந்து நேரடியாகவோ அப்படி இல்லைன்னா மறைமுகமாகவோ சார்ந்து வந்து வாழ்கின்றன. சரிங்களா? Consumers can be divided into 3 types based on their food as herbivorous, plant eating animal, carnivorous, flesh eating animal, and omnivorous, both plant and flesh eating animals. அதாவது நுகர்வோர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எடுத்துக்கிற உணவு வகையை வந்து பொறுத்து அவங்கள வந்து 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னது? ஹெர்பிவோர். ஹெர்பிவோர்னா என்னது? தாவர உண்ணிகள். தாவர உண்ணிகள்னா வெறும் பிளான்ஸை மட்டும் சாப்பிட்றவங்கள தான் தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கார்னிவாரஸ், ஊன் உண்ணிகள், ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ், அதாவது மீட்டை வந்து சாப்பிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆம்னிவோரஸ், அனைத்துண்ணிகள், ரெண்டையும் வந்து சாப்பிட்றவங்கள தான் ஆம்னிவோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. போத் பிளான்ட் அண்ட் ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ராபிட், இது வந்து வெறும் கிரீன் லீவ்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வந்து சாப்பிடும். ஸோ இது வந்து என்னது? ஹெர்பிவோர்ஸ். அடுத்து வந்து சீட்டா, டைகர், லைன் இந்த மாதிரியான அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளஷ், அடுத்த அனிமலோட ஃபிளஷ் சதைகளை வந்து சாப்பிடும், மீட்டை வந்து சாப்பிடும். ஸோ அதனால இது வந்து என்னன்னு வந்து சொல்றாங்க? ஊன் உண்ணிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் காக்கா, ஆம்னிவோர்ஸ்க்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரைஸும் சாப்பிடும், அதே மாதிரி எலி, அப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள் இந்த மாதிரி வந்து சாப்பிடும். சரிங்களா? ஸோ க்ரோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆம்னிவோர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டீகம்போசஸ். டீகம்போசஸ்னா சிதைப்பவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆர்கானிசம்ஸ் that feed on the waste, dead plants and animals are called decomposers. அதாவது இறந்த தாவரங்கள், அப்புறம் வந்து இறந்த விலங்குகள், இதுல இருந்து பாத்தீங்கன்னா உணவை வந்து பெரும் பாத்தீங்களா, அந்த வகையான உயிரினங்களை தான் டீகம்போசர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதாவது சிதைப்பவை. இதோட பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, they return the nutrients to the soil. மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து திரும்ப வந்து வழங்குது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னது? பாக்டீரியை அண்ட் ஃபங்கை. கிளாசிஃபை தி ஃபாலோயிங் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இங்க வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளாசிஃபை பண்ணி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னா யாரு? முதல் நிலை தயாரிப்பாளர்கள். ஸோ நீங்க இங்க என்னெல்லாம் எழுதணும்? இது வந்து 1 வந்து போட்டுக்கிறேன். பிளான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ துளசி, மேங்கோ ட்ரீ, குக்கும்பர் பிளான்ட், வெள்ளரிக்காய். சரிங்களா? அடுத்து கிராஸ், புல். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கீழே வந்து வரும். கன்சியூமர்ஸ் அப்படின்னா நுகர்வோர். ஸோ நுகர்வோர் வந்து யாரு? ப்ரொடியூசர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க தான் இந்த கன்சியூமர்ஸ். ஸோ இது கீழே என்னெல்லாம் வரும்? அதாவது ராபிட், ஈகிள், கேட், டாக், ஹியூமன், நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் தான், crocodile அண்ட் க்ரோ. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸ்ல வந்து எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டீகம்போசர், சிதைப்பவை. ஸோ சிதைப்பவை கீழே வந்து என்ன வரும்? ஃபங்கை அண்ட் பாக்டீரியா மட்டும் வரும். சரிங்களா? ஸோ அதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க.
The names of several natural resources are hidden in the box below. Find as many as possible. Some words are repeated. இங்க இயற்கை வளங்கள் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சோ என்னெல்லாம் தெரியுதோ அதை வந்து எழுதுவோமா. சீனா கடல், பிளான்ட் தாவரம், அடுத்து வேற என்ன வந்து இருக்கு, வாட்டர் நீர், லேண்ட் நிலம், ட்ரீ மரம், அனிமல் விலங்கு, லேக் ஏரி, பாண்ட் குளம். ஸோ வேற எதுவும் தெரிஞ்சதுன்னா நீங்களும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, let us connect link the animals as herbivore, carnivore and omnivorous. தாவர உண்ணிகள், ஊன் உண்ணிகள், அனைத்து உண்ணிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும் இந்த அனிமல் வந்து எந்த கேட்டகரியை வந்து சேர்ந்ததுன்னு சரிங்களா. ஸோ கவ் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் அண்ட் பிளான்ஸ் தான் வந்து ஈட் பண்ணும். ஸோ இது வந்து ஹெர்பிவோர். பீட், டைகர், லயன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்னிவோர், ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல். ஹெர்பிவோர் எலிஃபென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பிவோர் தான். க்ரோ வந்து ஆம்னிவோரஸ், போத் ஃபிளஷ் ஈட்டிங் அண்ட் பிளான்ட் ஈட்டிங் அனிமல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, பிளான்ட் சாப்ளிங். சாப்ளிங் அப்படின்னா மரக்கன்று, பிளான்ட் சாப்ளிங்னா மரக்கன்று நடுதல். A young plant with a thin stem is known as sapling. அதாவது ஒரு சிறிய தாவரம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து தண்டு வந்து மெல்லிசா வந்து இருந்துச்சுன்னா அதை தான் வந்து மரக்கன்று அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா. சர்வைவல் ஆஃப் லிவிங் திங்ஸ் இஸ் இம்பாசிபிள் வித்வுட் பிளான்ஸ். ஒரு உயிரினம் வந்து உயிர் வாழணும்னா அதுக்கு வந்து தாவரம் வந்து மிக முக்கியமா தேவைப்படுது சரிங்களா. பிளான்டிங் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் த பிளான்ஸ் லீட்ஸ் டு குட் என்விரான்மெண்ட். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், மரங்களை வந்து நடணும், அதே மாதிரி பராமரிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால நம்ம சுற்றுச்சூழல் நம்ம வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். தாவரத்தோட பயன்கள் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் ஃபார் பிரீத்திங். நம்மளுக்கு தேவையான உயிர் காற்றை வந்து எது வந்து கொடுக்குது, மரங்கள் தான் வந்து கொடுக்குது சரிங்களா. ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து ட்ரீஸ் மூலமா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு லிவிங் திங்ஸ். உயிரினங்கள் வந்து வாழ்றதுக்கு தேவையான உணவையும் இருப்பிடத்தையும் வந்து மரங்கள் வந்து கொடுக்குது. அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் கேசஸ் அண்ட் ஸ்மோக் ஃப்ரம் தி சரௌண்டிங். சுற்றுப்புறத்துல உள்ள தீமையான வாயுக்களையும் அப்புறம் வந்து புகைகளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து உறிஞ்செடுக்குது. நெக்ஸ்ட் ஹெல்ப் இன் பிரிங்கிங் ரெயின்ஃபால். மழை பொழிவை தருகிறது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, கிவ் wood ஃபார் மேக்கிங் ஃபர்னிச்சர். மர சாமான்கள் செய்யறதுக்கு வந்து தேவையான மரக்கட்டையை வந்து மரம் வந்து நமக்கு தருது. நெக்ஸ்ட் வந்து ஆஃபர் அ குட் என்விரான்மெண்ட் டு லிவ். நமக்கு தேவையான ஒரு நல்ல விதமான சுற்றுச்சூழலை வந்து மரங்கள் வந்து உருவாக்கி தருது சரிங்களா. ஸோ இது எல்லாமே தான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்டிங் மோர் ட்ரீஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது வான் மஹோத்சவ். வான் மஹோத்சவ் மீன்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபாரஸ்ட். வன மஹோத்சவம் அப்படின்னா வந்து என்னது, காடுகளின் விழா. இட் இஸ் அன் ஆனுவல் ட்ரீ பிளான்டிங் மூவ்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த விழா கொண்டாடப்படுது. திஸ் மூவ்மெண்ட் பிகான் இன் இந்தியா இன் ஜூலை 1950. இந்த இயக்கம் வந்து இந்தியாவில் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 1950 ஜூலை மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. The festival is organized during the first week of July every year. அதாவது இந்த விழா வந்து எப்போ வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, ஜூலை மாசத்துல வந்து முதல் வாரத்தில் வந்து இதை வந்து கொண்டாடுறாங்க. To create awareness among the people, we can give sapling during celebrations, family functions and national festivals. We can also plant saplings on our birthday. மக்களுக்கிடையே மரம் நடுவதற்கான விழிப்புணர்வை வந்து எப்படி வந்து கொண்டு வரலாம், அதாவது கொண்டாட்டங்கள், அப்புறம் வந்து குடும்ப விழாக்கள், தேசிய விழாக்கள், இந்த மாதிரியான ஸ்பெஷல் நாள்ல வந்து நம்ம வந்து மரக்கன்றை வந்து கிஃப்டா வந்து அதாவது பரிசா வந்து அளிக்கலாம் மித்தவங்களுக்கு. அதே மாதிரி we can also plant saplings on our birthday. நம்மளோட பிறந்த நாளுக்கு கூட நம்ம வந்து ஒவ்வொரு மரங்களை வந்து புதிதா நம்ம வீட்டில் வந்து நடலாம் சரிங்களா. Some important initiatives to protect our environment. நம்மளோட சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்கான சில முக்கியமான இயக்கங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல வந்து என்னெல்லாம் இயக்கங்கள் வந்து இருக்கு, த சிப்கோ மூவ்மெண்ட் 1970, நெக்ஸ்ட் வந்து த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் 2010, அபிகோ மூவ்மெண்ட் 1983.
ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னது டு ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட், நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான இயக்கங்கள். எவல்யூஷன், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் தீஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் பயோட்டிக் ஃபேக்டர்? அதாவது பயோட்டிக் ஃபேக்டருக்கான எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. பயோட்டிக் அப்படின்னா வந்து என்னது உயிருள்ள காரணிகள், லிவிங் திங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பாருங்க வாட்டர், கோட் அண்ட் ஏர். இதுல வந்து லிவிங் திங்ஸ் வந்து என்னது கோட், ஆடு. ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அவர் என்விரான்மெண்ட் இஸ் சரௌண்டட் பை, நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து எதை வந்து சூழ்ந்து வந்து இருக்கு, போத் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே வந்து இருக்கு நம்ம சுற்றுச்சூழல்ல. அதாவது உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள். ஸோ ஆப்ஷன் சி வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஹியூமன் பீயிங்ஸ் டிபெண்ட் ஆன் டேஸ் ஃபார் தியர் ஃபுட், மனிதர்கள் வந்து உணவுக்காக வந்து எதை வந்து சார்ந்து வந்து இருக்கிறார்கள், பிளான்ஸ், தாவரங்களை வந்து சார்ந்து இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் டேஸ் ஆர் தி பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், முதல் நிலை தயாரிப்பாளர்கள் வந்து யாரு, கிரீன் பிளான்ஸ், பச்சை தாவரங்கள். சரிங்களா. which is an example for decomposers. Decomposers அப்படின்னா சிதைப்பவை, அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து என்னது, பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஸோ பாக்டீரியா வந்து டிக் பண்ணிக்கோங்க. which of these living things would die if there were no green plants on the earth? இந்த பூமியில பச்சை தாவரங்களே வந்து இல்லைன்னா எந்த உயிரினம் வந்து உயிர் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மாடு உயிர் வாழ முடியாது, மனிதன் உயிர் வாழ முடியாது, நாய் உயிர் வாழ முடியாது, அதே மாதிரி சிங்கங்களும் வந்து உயிர் வாழ முடியாது. ஸோ ஆப்ஷன் டி. சரிங்களா. ஸோ பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்லைன்னா எந்த விதமான கன்சியூமர்ஸும் வந்து உயிர் வாழ முடியாது. சரிங்களா. fill in the blanks. dash is the consumer. கன்சியூமர் அப்படின்னா வந்து யாரு, நுகர்வோர். ஏன்னா கவ் வந்து கிராஸ் வந்து சாப்பிடுதுல, ஸோ அது வந்து கன்சியூமர். a young plant is known as என்னது, சாப்ளிங், மரக்கன்று. planting of sapling provides oxygen. நமக்கு தேவையான உயிர் காற்று வந்து மரங்கள் வந்து நமக்கு வந்து தருது. வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ வந்து கொண்டாடப்படுது, ஜூன் 5th. Does get food from dead plants and animals, decomposers. சிதைப்பவைக்கு வந்து தேவையான உணவு வந்து எது மூலமா வந்து கிடைக்குது, டெட் பிளான்ஸ், அதாவது இறந்த தாவரங்கள் மற்றும் இறந்த விலங்குகள் மூலமாக கிடைக்குது. சரிங்களா. மேட்ச் தி ஃபாலோயிங். நெக்ஸ்ட் நாம வந்து பார்க்க போறது மேட்ச் தி ஃபாலோயிங். என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டோன். ஸ்டோன்ன்றது வந்து என்னது, ஏபயோட்டிக் ஃபேக்டர், நான் லிவிங் திங். சரிங்களா, கல். சரிங்களா. அடுத்து பாக்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. பாக்டீரியான்றது வந்து என்னது, சிதைப்பவை, டீகம்போசர்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ஸ். பிளான்ஸ்னா தாவரங்கள். தாவரங்கள் வந்து என்னது, ப்ரொடியூசர்ஸ், தயாரிப்பாளர்கள். அடுத்து பஃபலோ, எருமை வந்து என்னது, கன்சியூமர், நுகர்வோர். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அதாவது உயிர் காரணிகளுக்கு வந்து உயிரற்ற காரணிகள் வந்து முக்கியமானவையா வந்து இருக்குமா, எஸ். அதாவது உயிர் காரணிகள் வந்து வாழ்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா உயிரற்ற காரணிகள் வந்து தேவைப்படுது, அதனால வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ட்ரூ. ரிவர் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் பயோட்டிக் ஃபேக்டர். பயோட்டிக் அப்படின்னா உயிர் காரணிகள். ரிவர் அப்படின்றது வந்து என்னது, நதி அப்படி இல்லைன்னா ஆறு. இதுக்கு வந்து உயிர் வந்து இருக்கா, இல்ல. ஸோ ஃபால்ஸ். Vana Mahotsav is organized during the first week of July every year. Yes, true. வன மகோத்சவா வந்து எப்போ வந்து கொண்டாடுவாங்க, அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா முதல் வாரத்துல வந்து ஜூலை மாசத்துல வந்து கொண்டாடுவாங்க. சரிங்களா. பிளான்ஸ் ஆர் தி கன்சியூமர்ஸ். பிளான்ஸ் தாவரங்கள் வந்து கன்சியூமர்ஸா, ப்ரொடியூசர்ஸா, ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கள். சரிங்களா. ஸோ இது வந்து ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். பிளான்ஸ் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு தி லிவிங் திங்ஸ். உயிரினங்களுக்கு வந்து தாவரங்கள் வந்து நிழலையும் அப்படி இல்லைன்னா இருப்பிடத்தையும் உணவையும் வந்து கொடுக்குதா, எஸ். ஸோ ட்ரூ. ஆன்சர் தி ஃபாலோயிங். Vijay placed two things, P and R, one living and one non-living in separate cages with food and water. விஜய் வந்து என்ன பண்றான், அதாவது ரெண்டு திங்ஸ் வந்து எடுத்துக்கிறான். ஒன்று வந்து லிவிங் திங், இன்னொன்று வந்து நான் லிவிங் திங். ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா கூண்டுல வந்து போட்டு வைக்கிறான். சரிங்களா. கூண்டுல வச்சுட்டு அந்த கூண்டுக்குள்ள வந்து என்ன வந்து வைக்கிறான், ஃபுட், உணவு வைக்கிறான். அதே மாதிரி தண்ணியும் வந்து வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து நோட்டீஸ் பண்றான். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் வீக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் வாரம், ரெண்டாவது வாரம், மூணாவது வாரம், நாலாவது வாரம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து நோட்டீஸ் பண்றான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட வெயிட் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதையும் வந்து கால்குலேட் பண்றான்.
இப்போ weight of P வந்து கூடிக்கிட்டே வந்திருக்கு பாருங்க. 2 கிலோவா வந்து கூடுது. ஃபர்ஸ்ட் வந்து 2 கிலோ வந்திருக்கு. அடுத்த வாரத்துல 4 கிலோ, அதுக்கு அடுத்த வாரத்துல 6 கிலோ, அதுக்கு அடுத்த வாரத்துல 8 கிலோ. ஸோ இப்படி கூடிக்கிட்டே வந்திருக்கு. ஆனா weight of R வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே வெயிட்ஸா வந்திருக்கு. ஒரே நிலையில அப்படியே வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, which thing is likely to be a living thing? இங்க கொடுத்திருக்கிறதுல வந்து எதுக்கு வந்து உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உயிர் உள்ளவை வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது என்ன வந்து தெரியுது, அதாவது பீன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் திங். கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். இதுக்கான ரீசன் வந்து என்னது, லிவிங் திங்ஸ் வந்து நீட் ஃபுட், அதே மாதிரி லிவிங் திங்ஸ் வந்து க்ரோ. ஸோ இந்த கொடுக்குற ஃபுட்டை வந்து இது எடுத்துக்கிட்டு இது வந்து வளருது. ஸோ இட் இஸ் த லிவிங் திங். which thing is likely to be a living thing வந்து P is likely to be a living thing போட்டுக்கோங்க. give reason for your answer. living things need food and water. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி தி வெயிட் ஆஃப் தி லிவிங் திங் இன் தி வீக் 6. இப்போ வீக் 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாரத்திலையும் வந்து எவ்வளவு கிலோ வந்து கூடுது, 2 கிலோவா வந்து கூடுது. ஸோ 5th வீக்ல வந்து என்ன வெயிட் வந்து இருக்கும், 10 கிலோகிராம் இருக்கும். அதே மாதிரி 6th வீக்ல வந்து 12 கிலோகிராம் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ த வெயிட் ஆஃப் த லிவிங் திங் இன் 6th வீக் வில் பி 12 கிலோகிராம். இப்படி வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயோட்டிக். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் உயிர் காரணிகள். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது, உயிரற்ற காரணிகளுக்கு வந்து சாயில், வாட்டர், ஏர். இப்படி வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரைட் எனி 3 டிஃபரன்சஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங். லிவிங் திங்ஸ், இங்க வந்து நான் லிவிங் திங்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, 3 டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லிவிங் திங்ஸ் நீட் food and water. Non-living things do not need food and water. இதை வந்து fill பண்ணிக்கோங்க. do not need food and water வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. living things need air to breathe. உயிர் வாழ்றதுக்கு வந்து காற்று வந்து living things வந்து தேவைப்படுது. இதுக்கு வந்து do not need air to breathe. next வந்து living things move. non-living things do not move. living things grow. non-living things do not grow. So இந்த மாதிரி வந்து differentiate வந்து பண்ணிக்கோங்க. Next என்ன கேட்டிருக்காங்க, list the abiotic factors needed for the insects. insectsக்கு தேவையான abiotic factor வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன insects வந்து இங்கே போட்டுக்கோங்க. abiotic factor அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது, உயிரற்ற காரணிகள். ஸோ என்னெல்லாம் வந்து தேவைப்படும், சாயில், நெக்ஸ்ட் ஏர், வாட்டர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ட்ரீஸ் தேவைப்படும், ஸ்மால் கிரியேச்சர் வந்து தேவைப்படும். பட் ஆனால் அது வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதோட வந்து முடிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5. வாட் ஆர் தி பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ பேலன்ஸ்ட் ஈகோசிஸ்டம்? சுற்றுச்சூழல் சமநிலை இருக்கு பார்த்தீங்களா, அதில் உயிருள்ள காரணிகள் வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன, ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கள், நெக்ஸ்ட் வந்து என்னது கன்சியூமர்ஸ் நுகர்வோர், அண்ட் டீகம்போசர்ஸ் சிதைப்பவை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒய் பிளான்ஸ் ஆர் கால் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஏன் வந்து தாவரத்தை வந்து முதல்நிலை தயாரிப்பாளர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா தாவரத்தினால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை வந்து தானே தயார் செய்து கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கால் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். பிகாஸ் plants alone can prepare their food, can prepare their own food through the process called photosynthesis. அதாவது ஒளி சேர்க்கை மூலமாக தன்னோட உணவை வந்து தானே தயார் செய்து
கொள்ள முடியும். சரிங்களா? அதனாலதான் வந்து பிளான்ஸ் வந்து என்னன்னு வந்து சொல்றோம், பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் 4 பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். தாவரத்தோட பயன்கள் வந்து என்னென்ன? இட் கிவ்ஸ் அஸ் ஆக்சிஜன், நம்மளுக்கு தேவையான உயிர் காற்றை வந்து அது தருது. நெக்ஸ்ட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ரெயின்ஃபால், மழை பொழிவை வந்து தருது. நெக்ஸ்ட் வந்து என்னது, இட் கிவ்ஸ் அஸ் வுட் ஃபார் ஃபர்னிச்சர், மரக்கட்டை வந்து நம்மளுக்கு வந்து அதுதான் வந்து தருது. அது மூலமா நம்ம வந்து மர சாமான்கள் வந்து செய்யறோம். நெக்ஸ்ட் வந்து என்னது, இட் ப்ரொவைட்ஸ் அஸ் குட் என்விரான்மெண்ட் டு லிவ், நம்ம வாழ்றதுக்கு வந்து ஏற்ற சூழலை வந்து உருவாக்கி வந்து தருது. சரிங்களா, இந்த தாவரங்கள். தேங்க்யூ.